சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தாதா வந்தது எல்லாரும் ஒரே வார்த்தையில் நிக்கணும். நிக்கணும்னு சொன்னா எழுந்துச்சு நிக்கிறது இல்ல. உட்காருங்க. விட்டா ஓடி போய் காலில் விழுந்துருவாங்க. என் காலை பிடிச்சுதான் மேல வந்த, அத மறந்துடாத. என்னப்பா விஷயம்? இல்லண்ண, சேட்டு தான் கூப்பிட்டாரு. மீட்டிங்க்கு வர தைரியம் உனக்கு இல்ல, செட்டில்மெண்ட்டுக்கு கூப்பிடுற தில்லு இவனுக்கு இல்ல. மீட்டிங் யாரும் அரேஞ்ச் பண்ணா? பர்ஃபெக்ட் தாதா, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். நீங்க 30 வருஷமா எங்களை எப்படி வழி நடத்துறீங்கன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. பிளஸ் பண்ணுங்க தாதா. நைஸ் டு மீட் யூ. பிசினஸ் மேனுக்கு எங்களோட என்ன வேலை? ஒன்றும் இல்லை தாதா, புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அஃப்கோர்ஸ் இல்லீகல். அதை சென்னையில் லான்ச் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு 50% ஷேர் கொடுக்கணுமாமே. வேணும்னா 10% எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் தானே. இந்த ஓல்ட் ஸ்டைலாம் விட்டுட்டு லெட்ஸ் ஜஸ்ட் மேக் இட் கார்ப்பரேட் காய்ஸ். நாங்களாம் அதான் டிசைட் பண்ணியிருக்கோம். டிசைட் பண்றதுக்கு நீ யாரு? ஒத்துக்கிறதுக்கு அவங்க யாரு? அப்புறம் வேற யாரு டிசைட் பண்ணுவா? இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட நீ அதை மட்டும் தெரிஞ்சுக்கலையா என்ன? தேவா, தேவா இது வரைக்கும் யாராவது தேவாவை நேரில் பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பான்னு தெரியாது, எங்க இருப்பான்னு தெரியாது. சொந்த மகனும் இல்லை. சிட்டியை விட்டுட்டு போய் 10 years ஆயிடுச்சு. இங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண போறானா? ஓகே, ஒரு டீல் வச்சுக்கலாம். உன் பையனை உட்கார வை. 10% இல்ல 20% தரேன். பேசி முடிச்சிட்டியா? ப்ராப்ளம் பெர்சன்டேஜை பத்தி இல்ல, கூட்டு சேர்ற ஆளுங்க கூட தான் இருக்கு. தேவா ஒத்துக்க மாட்டான். கிளம்புங்க. ஓகே, தேவா வர சொல்ல. தேவா கிட்டே பேசிக்கிறேன். நீ கூப்பிட்டா தேவா வரணுமா? குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. போய் பிசினஸ் பார்ப்போம். வேற என்ன பண்ண வருவான்? ஒன்ன கொன்னா வருவானா? டேய், அவன் இவன் மாதிரி கிடையாது. என்னை விட ரொம்ப கிறுக்கு பிடிச்சவன். அவன்கிட்ட எல்லாம் தள்ளி நிக்கிறது தான் பெட்ரு. தொட நினைச்சேன்னா ரொம்ப டேஞ்சர். தேவா வருவான். சார், இங்க யாராவது டாக்டர் இருக்கீங்களா? சார், இங்க டாக்டர் இருக்கீங்களா? சார், இங்க யாராவது டாக்டர் இருக்காங்களா? மேடம், இங்க யாராவது டாக்டர் இருக்காங்களா? அக்கா, இங்க யாராவது டாக்டர் இருக்காங்களா? என் பொண்டாட்டிக்கு பிரசவலி, யாராவது டாக்டர் இருக்கீங்களா? இங்க யாராவது டாக்டர் இருக்கீங்களா? பேஷண்ட் ரெட் கலர் கார். டோன்ட் வரி, கொஞ்சம் பின்னாடி போங்க. ஆமா டாக்டர், ஐ டேக் இட். நான் சொன்னது முழு ஃபோர்ஸோட புஷ். சார், இந்த காரு. மகாலட்சுமி பிறந்திருக்கா.
டிவி பார்த்துதான் இருக்கியா? டிவி ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணுங்கறல. கிளம்பு. இந்த ஷோ போடு. ஹாய் அண்ணி. ஏய் சித்தப்பா வந்தாங்க. தாஸ் நீயா? நான் ஆட்டோ டிரைவர் நினைச்சிட்டேன். சௌக்கியமா அண்ணி? சைதாப்பேட்டைக்கு வந்து சௌக்கியமா இருக்கேன் கேட்க கூடாது. பாவம் ஒட்டிக்கும். ஸ்கூல் லீவ் போட்டு எங்கயாவது வெளில போலாம். சான்ஸ் கிடைச்சா போதுமே. ஸ்கூல்ல கட்டடிக்க பாப்பியே. வா வந்து உட்காரு. நீ ஸ்கூல்ல போய் நல்லா படிச்சாதான் சித்தப்பா மாதிரி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக முடியும். இல்லனா உங்க அப்பா மாதிரி மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ண வேண்டியதான். அண்ணி நான் எம்எஸ் கோல்ட் மெடலிஸ்ட்ல அத மறந்துட்டீங்களே. ஆமால. இங்க பா சித்தப்பா எனக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது. ரொம்ப நடிக்காதடா உட்காரு. உனக்காக சித்தப்பா என்ன கொண்டு வந்திருக்குன்னு பாக்குறியா? டடா. இந்த பொம்மையா? இது ரொம்ப ஓல்ட் மாடல். எனக்கு கன் வாங்கி தா சித்தப்பா. ஃபர்ஸ்ட் மந்த் salary வந்ததும் உனக்கு கன் கன்ஃபார்ம்டா. ஓகே. ஆமா அண்ணே எங்க? அண்ணா டேய் தாசு, நீ எப்போ வந்த? வா வா, காலையில 4 மணிக்கே வரேன்னா? ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னா உன்கிட்ட ஃபோனும் கிடையாது. ஃபோன் ரேடியேஷன் ஐ காண்ட். என்னாச்சு, ஏன் லேட்டு? மோஷன் நிக்கிறதுக்கு ஏதோ ஆயின்மெண்ட் கொடுத்த, எவ்வளவு தேய்ச்சாலும் நிக்க மாட்டேங்குதே. மோஷனுக்கு ஆயில்மெண்ட் கொடுத்தியா? ஏதோ அவசரத்துல எடுத்து கொடுத்துட்டேன். அவன் ஒழுங்கா கேட்கணுமா இல்லையா? எங்க தேய்ச்சிக்கிட்டானோ என்னவோ. சரி சரி, அதுக்கு பதிலா மாத்திரை தரேன். இத வாயில போட்டு மோர நிறைய குடி, சரியா போயிடும். இந்த அப்ப இத நீயே இப்படி பண்ணனால தான் லைசென்ஸ் கேன்சல் பண்ணி தஞ்சாவூர்ல இருந்து வரனாங்க. இங்க வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்க, வேற பிசினஸ் பண்ணலாம்ல. டேய், நமக்கு பெரியவங்க கொடுத்த வரண்டா இந்த பிசினஸ். போதும் எடுத்து பெருமையா சொல்லிக்கிறத தவிர பெருசா டேய் நான் சொல்றத கேளுடா. டேய், இங்கேயே ஏதாவது ஒரு கிளினிக்ல நீ டாக்டரா சேர்ந்துட்டேனா, டீ கடை பக்கத்துல பீடா கடை மாதிரி உன் கிளினிக் பக்கத்துலயே என் மெடிக்கல் ஷாப். உன் கிளினிக் வரவங்கள என்கிட்ட அனுப்பு, நம்ம 2 பேரும் செட்டில்டு. கிளினிக்கா? ஹாஸ்பிட்டல். நாளைக்கு காலையிலே ஜாயின் ஆக போறேன். அங்க எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஹலோ ஹலோ. இப்படி பண்ணா லிஃப்ட் வராது, அப்புறம் பட்டன் தான் கையோட வரும். அ, ஓ. இது ஸ்டாஃப் லிஃப்ட், பேஷண்ட் லிஃப்ட் அங்க இருக்கு. நோ நோ, ஐ அம் டாக்டர், நியூ ஜாயினிங். டாக்டர் தாஸ், எம்எஸ் ஜெனரல் சர்ஜன். ஓ, ஐ அம் டாக்டர் குஞ்சுமோகன், சைக்காட்ரிஸ்ட். லிஃப்ட் ஏன் சார் 5 நிமிஷமா அங்கேயே நிக்குது? இன்ஃபேக்ட் 1/2 மணி நேரமா அங்கேயே தான் இருக்கு. நானும் இங்கேயே தான் இருக்கேன். நோ யூஸ். அப்படின்னா பேஷண்ட் லிஃப்ட்ல போயிடலாம். ஆஸ் பர் த ஹாஸ்பிடல் ரூல். ரோபோட்டிக் சர்ஜரி. டாக்டர்ஸ கடவுளா பாக்குற நாடு நம்மளுது. இந்தியாவுல 921 பேருக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. இன்னும் 10 வருஷத்துல நம்ம நாட்டுக்கு 20 லட்சம் அவர்தான் தேவைப்படுவாங்க. டாக்டர் பரத்வாஜ். அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னா நமக்கு தேவை ரோபோட்ஸ். And now I am feeling very happy to announce Medimax is going to launch the first robotic surgery on coronary heart diseases in India. Thank you. Great. Wow. Thank you. Thank you. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. நீங்க சொன்னதுல கொஞ்சம் தப்பு இருக்கு சார். சார், ரோபோட்டிக் சர்ஜரி ஃபார் த ஹார்ட்ங்கிறது இந்தியால ஆல்ரெடி வந்துருச்சு சார். 8 months பேக் அகமதாபாத்ல அவங்க தான் முதல்ல லான்ச் பண்ணாங்க. I think I forgot that. Yeah. That's right. What I mean to say is, first time we are launching in Chennai here. சார் இல்ல சார், இந்த தடவை நீங்க தப்பா. இங்க பாரு தாசு, இது என்ன தப்பு கண்டுபிடிச்ச பிரைஸ் கொடுக்குற ப்ரோகிராம் நினைச்சு எதுக்கு ஓவரா பண்ற? உட்காரியா? சார், நாலேஜ் ஷேரிங் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கத்துப்பாங்க சார். இவங்க ஸ்டூடெண்ட்ஸா? பிரஸ் மீட். இவங்கெல்லாம் பிரஸ்ஸா? Dr. Das, university topper. கோல்டு மெடலிஸ்ட் ஆல்சோ சார். எக்கச்சக்கமா இருக்காங்க இங்க கோல்டு மெடலிஸ்ட். What a pity, what a pity. உன் கரிக்குலம்ல காமன் சென்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்திருந்தா நீ கண்டிப்பா ஃபெயில் ஆயிருந்திருப்ப. சாரி சார், அது பிரஸ் மீட் எனக்கு தெரியாது. மிஸ்டர் தாஸ், we are doctors. டயக்னஸ் பண்ணாம நோய் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. முன்ன பின்ன யோசிக்காம டங் ஸ்லிப் ஆகக்கூடாது. ஆகாது சார். அட்லீஸ்ட் உன் டியூட்டிலையாவது சின்சியரா இரு. யுவர் அப்பாயின்மெண்ட், யூ கேன் ஜாயின் டுமாரோ. ஐயோ சார், இப்பவே ஜாயின் ஆகிறேன். ஆஸ் யூ விஷ். பிளாக் சி. தேங்க்யூ சார்.